ஹலோ. சொல்லுங்க ப்ரோ, நான் வந்துட்டு என் பேர் இருக்கு. உங்களோட வீடியோலாம் கமெண்ட்ல பண்ணியிருக்கோம். உங்க வீடியோலாம் ரெகுலரா பாக்குறேன். சரி. இப்போ கூட வந்துட்டு அந்த டீமோட பத்தி ரேஸ் ஆஃபீஸ் போட்டு அந்த போட்டிருக்கீங்க பாத்தீங்களா? ஒன்றும் இல்லை ப்ரோ. இப்போ நம்ம எதுக்கு இப்போ நீங்க இந்த ரோஸ்டிங் அவங்க ஏதாவது ஊழலுக்கு விரோதமா பேசினா நம்ம வந்துட்டு நியாயம் தெரிவிக்கிறது கரெக்டு. என்னது நமக்கு விரோதமா பேசினா நியாயம் தெரிவிக்கிறது கரெக்டா? நமக்கு விரோதமா இல்ல, ஊழியத்துல வசனத்துக்கு விரோதமா செயல்பட்டா நியாயம் தெரிவிக்கிறது கரெக்ட் ப்ரோ. நீங்க எக்ஸ்போஸ் பண்றது கரெக்ட். அது நான் அப்ரிஷியேட் தான் பண்றேன். சரி. ஆனா எதுக்கு சும்மா இந்த மாதிரி டாக்குமெண்ட்லாம் எடுத்து போட்டுருந்தா இப்போ நீங்க அந்த மாதிரி கிளிப் போடுறதுனால ஏன்னா நம்மளுக்கு அது நான் என்ன பண்ணாலும் என்ன யூஸ்? ஏன்னா ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும் அவங்க வந்துட்டு மணி மைண்டட் பீப்புள் நம்மளுக்கு தெரியும். பக்கத்து வீட்டுல திருடினா சும்மா இருக்கணும்ன்றீங்களா? இல்ல இல்ல, திருட்டுனா சும்மா இருக்கலாம் சொல்ல ப்ரோ. இப்போ நீங்க உங்களுடைய பக்கத்து வீட்டுல திருடன் திருடிட்டு இருக்கான்னு வைங்களேன். ஓகே, யாரும் பார்க்கல, நீங்க பாத்துட்டீங்க, நீங்க என்ன பண்ணுவீங்க? திருடன் திருடன் கத்துவீங்களா இல்ல கம்முன்னு இருக்கலாம் எதுக்கு நமக்கு அப்படின்றீங்களா? கண்டிப்பா கத்துவேன் ப்ரோ. அதான் கத்துறேன், மக்கள்கிட்ட இருந்து திருடுறாங்க, நான் திருடன் திருடன்னு கத்துறேன். ப்ரோ ஆக்சுவலா இவங்க மக்கள் வந்துட்டு இவ்வளவு வருஷமா டியூன் ஆயிட்டாங்க இல்லைங்களா? அதான் அந்த திருடன் திருடுறான், அந்த வீட்டுக்காரன் அஜாக்கிரதையா விட்டு போயிட்டான், அதனால நான் ஏன் கத்தணும் அப்படின்னு போயிடுவீங்களா? இப்போ பக்கத்து வீட்டுல அஜாக்கிரதையா கேட்டை பூட்டாம அவனுக்கு என்னன்ட்டு போயிட்டான் திருட, அந்த டைம் வந்து திருடுறான், அவனுக்கே இன்ட்ரெஸ்ட்ல நம்ம எதுக்கு அவனெல்லாம் காப்பாற்றணும், சாவட்டும் அவனுக்கு திருடிட்டு போட்டோம்னு நினைப்பீங்களா எப்படி? இல்ல ப்ரோ, நீங்க சொல்றது 100% உண்மைதான். ஆக்சுவலா உங்களை நான் அப்ரிஷியேட் தான் பண்றேன். உங்களோட நீங்க பண்ற வேலை உண்மையில நீங்க நம்புறீங்க. நான் மனசுக்கு ஒருன்னு சொல்றேன் பாருங்க. அன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் நான் ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னால நான் பெங்களூர்ல இருக்கேன். ஓகேங்களா? பெங்களூர்ல இருக்கிறதுனால நான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்துட்டு எஃப்ஜிஎஸ் சர்ச் போயிருந்தேன். நீங்க என்ன மாதிரி ஃபீல் பண்றீங்களோ அதே மாதிரி நானும் எனக்கும் சில ஊழியக்காரங்க மேல சம வெறுப்பு இருக்கு. நான் எவ்வளவு வாட்டி வீடியோ போட்டு அவங்க இது பண்ணணும்னு நினைச்சேன். ஓகேங்களா? ஆனா அப்புறமா மக்கள் கெட்டு போனா பரவாயில்ல சாவட்டும்னு விட்டீங்க போடாம? கிடையாது 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 கிடையாது. நல்லா கேளுங்க. நான் ஏன் பண்ணலன்னா எனக்கு வந்துட்டு நான் இன்னும் பாருங்க, இப்போ நீங்க எந்த அளவுக்கு பைபிள் படிச்சிருக்கீங்கன்னு தெரியாது, நான் இன்னும் முடிக்கல. ஓகேவா? எனக்கு நான் இன்னும் ரொம்ப விஷயம் தெரிஞ்சு பக்கத்து வீட்டுல திருடும் போது நான் இன்னும் போலீஸ் ஆகல, போலீஸ் ஆயிட்டு வந்து தடுத்துக்கிறேன், அது வரைக்கும் அவன் திருடட்டும்னு சொல்லுவீங்களா? இல்ல அப்படி இல்ல ப்ரோ. நீங்க ரிலேட் பண்ணிக்கோங்க ப்ரோ, நடக்கிறத நியாயமா ரிலேட் பண்ணிக்கோங்க, நியாயமா மனசாட்சிப்படி பேசுங்க. பக்கத்து வீட்டுல திருடுறாங்கன்னு எனக்கு தெரிஞ்சிச்சு, நான் எக்யூப்டா இல்ல, நான் வந்து குவாலிஃபைடா இல்ல, அதனால திருடன் கத்த மாட்டேன்றீங்க. நீங்க இது எந்த விதத்துல நியாயம்? அப்படின்னு சொல்ல ப்ரோ. இப்போ இந்த மாதிரி உங்களுக்கு தெரியுதுன்னு சொல்றீங்க, எனக்கு கோவம் வருதுன்றீங்க, ஆனா நான் சொல்ல மாட்டேன்றீங்க. கேட்டா நான் எக்யூப்ட் இல்ல, நீங்க நல்லா படிச்சிருக்கீங்க, நான் படிக்கலன்றீங்க. இது எந்த விதத்துல நியாயம்? நமக்கு இப்போ இந்த மாதிரி நம்ம சண்டை போட்டுனே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன். பக்கத்து வீட்டுல திருடன் அப்ப பக்கத்து வீட்டுல திருடும் போது நம்ம திருடன் கத்திட்டே இருந்தோம், நமக்குள்ளேயே சண்டையா இருக்கும், இதெல்லாம் எதுக்கு திருட வேணாம் கத்த வேணாம்னு சொல்லுவீங்களா? அதுவும் இது ஒண்ணு தானே. அவங்க பக்கத்து வீட்டுல திருடுறானா பக்கத்துல இருக்கிற மக்களை திருடினாலும் ஒண்ணு தானே. ஒண்ணுதான் ப்ரோ. இது அவங்க வருஷம் ப்ரோ, இது காலங்காலமா பண்ணிக்கிறாங்க. ஆமா, இந்த பக்கத்து வீட்டுல திருட வந்தவன் வருஷம் வருஷம் திருடினா இருக்கிறான், எதுக்கு கத்தணும்னு கத்தாம இருப்பீங்களா? ப்ரோ உங்ககிட்ட ஆக்சுவலா உங்ககிட்ட பேசி ஜெயிக்க முடியாதுன்னு நான் தெரியுது எனக்கு. நான் ஒரு சஜஷன் தான் ப்ரோ சொன்னேன், உங்க இஷ்டம் ப்ரோ, நீங்க இதெல்லாம் பண்ணுங்க. இல்ல ப்ரோ, நான் உங்களுக்கு சஜஷன் சொல்றேன். நீங்க பாவம் செஞ்சுட்டு இருக்கிறீங்க, ஒருத்தனுக்கு நன்மை செய்ய திராணி இருந்தும் செய்யாமல் இருந்தால் அது பாவம் அப்படின்னு பைபிள் சொல்லுது. திருடுறாங்கன்னு தெரிஞ்சும் அந்த மக்களுக்கு ஒரு அவேர்னஸ் கொடுக்க முடிஞ்சும் கொடுக்காம இருக்கிறீங்கன்னா அது பாவம்னு நான் சொல்றேன். ப்ரோ கேட்ட நம்மளே காரி துப்புறாங்க ப்ரோ. ஒரு சின்ன கமெண்ட் போட்டாலே நம்ம காரி துப்புறாங்க. திருடன் கத்துனா நம்மள காரி துப்புவானா பரவாயில்ல திருடிட்டுன்னு விட்டு போயிருவீங்க இல்லையா? அப்படி இல்ல ப்ரோ. யார் ப்ரோ? அப்படிதான் பால் விட்டு போனார், அப்படிதான் ஸ்டேவான் விட்டு போனார்ல. சொன்ன உடனே கல் எடுத்து அடிச்சிருவாங்க அப்படின்னு தெரியும் அவருக்கு. நான் உடனே சொல்லட்டுமா? ஆக்சுவலா நீங்க நல்லா நான் உங்களை ரெகுலரா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். ஒரு 1 வீக் முன்னாடி ஞாபகம் இல்லை, நீங்க மோகன் சிலாசை பத்தி ஒரு வீடியோ போட்டீங்களா? அந்த வீடியோ நீங்க போடுறப்ப நீங்க எங்க அந்த கிளிப் எடுத்தீங்களோ அந்த அவரோட ஜீசஸ் ரெடிங்ஸ் வீட்ல போய் நான் பார்த்தேன். அது அதே மாதிரி தான் பேசியிருக்கேன். இந்த மாதிரி இது நீ என்ன ஊழியர் செய்யல நான் பேசக்கூடாது அந்த மாதிரி பேசுறது எனக்கு சுத்தமா பிடிக்கல. நான் என்ன பண்ணேன், எனக்கு அந்த டைம்ல அந்த சமக்கம் வந்துச்சு. நான் என்ன பண்ணேன், ஒரு வாட்டி இப்போ உங்களுக்கு எப்படி கோர்ஸ் அதே மாதிரி நேரா ஜீசஸ் ஸ்டேடியம்ஸ்க்கு ஒரு வெப்சைட், அது கால் இருக்கு, அந்த நம்பருக்கு கால் பண்ணி அதுல வந்துட்டு நம்பர் 7 அழுத்துங்க, அதாவது ஃபீட்பேக்னு சொல்லி போட்டுச்சு. நான் ஃபீட்பேக் கொடுக்கலான்னு சொல்லி அவர் கால் பண்ணேன். ஃபீட்பேக் கொடுக்கலாம்னு சொல்லி இந்த மாதிரி அப்புறமா நீங்க நான் கேட்கலாம் நினைச்சேன் சார். திருடுறான்னா திருடனுக்கே ஃபோன் பண்ணி ஃபீட்பேக் கொடுப்பீங்களா? அந்த கத்துவீங்களா?
ப்ரோ நான் அந்த திருட கதை விடுங்க. அதான் நான் bro நான் சொல்லிட்டு சொல்றேன், பக்கத்து வீட்டுல திருடுறான்னா திருடனுக்கு ஃபோன் பண்ணி ஃபீட்பேக் கொடுப்பீங்களா, இல்ல மக்களுக்கு ஒரு அவேர்னஸா திருடன் திருடன் கத்துவீங்களா? ப்ரோ மக்களுக்கு அவேர்னஸ் தான் ப்ரோ கத்தணும். இவங்களாம் மக்கள் என்ன ப்ரோ கத்துங்க இது பண்றாங்க? கத்துங்க. மக்கள் கேட்கலன்னா கத்தக்கூடாதா? அப்ப ஸ்டேவான அடிச்சு கொல்லுவாங்க. யூதர்கள்ட்ட போய் சொன்னா எப்படியா இருந்தாலும் கொல்லதான் இல்ல செய்வாங்க. நம்ம எது நான் எதுக்கு போய் சொல்லணும்? அப்படியா? இல்ல எது முக்கியமா இருக்குதோ அது பண்ணலாம் இல்லையா ப்ரோ? எது முக்கியமானது? இப்போ பாருங்க, நீங்க அன்னைக்கு இப்போ நீங்க உருவ குத்துன இயேசுவை தான் அவர் எழுப்புனாரு, அவர் தான் உண்மையான கடவுள்னு பேதுரு சொல்றாரு இல்லையா? அது முக்கியம் இல்லையா பெந்தெகோஸ்தே நாள்ல? முக்கியம் தான் ப்ரோ. அப்பதான் இதுவும் அதுதான். நீங்க வேற ஒரு இயேசுவை கும்பிடுறீங்க, உண்மையான இயேசு இங்க இருக்காருன்னு சொல்றது முக்கியமா இல்லையா? முக்கியம் தான் ப்ரோ. அவ்வளவுதான். நீங்க எல்லாத்துக்கும் எல்லாம் உங்களுக்கு தெரியுது, எல்லாம் தெரியும், ஆனா நீங்க பேச மாட்டீங்க. ஏன்னா அவன் திருடிட்டு போட்டா எனக்கு என்ன? நான் சொன்னா என்ன ஏதாவது சொல்லிடுவாங்க. உங்களை சொல்லட்டும், அடிச்சு கொல்லட்டும், ஸ்தேவானை கொல்லுவாங்கன்னு தெரியும். ஸ்தேவான் போய் அதுதான் சொல்றாரு. பாலை கொல்லுவாங்கன்னு தெரியும், பால் போய் அதுதான் சொன்னாரு. பீட்டரை கொல்லுவாங்கன்னு தெரியும், பீட்டர் போய் அதான் சொன்னாரு. எங்க சும்மா இருந்தாங்க இவங்கெல்லாம்? ப்ரோ நான் சொல்லட்டுங்களா? ஒரு ஒரு ஃபர்ஸ்ட் நான் இப்போ நீங்க ஆக்சுவலா நான் வந்து இந்துல இருந்து கிறிஸ்டியனுக்கு வந்திருக்கேன், ஓகேங்களா? கிறிஸ்டியன்ல இருந்து இந்த பெந்தெகோஸ்து இது எல்லாமே பார்த்துட்டு நீங்க என்ன மலையாளம் அதே மாதிரி வந்து நானும் இருக்கேன். ஆக்சுவலா ஏஞ்சல் டிவி இருக்கு பாத்தீங்களா? ஃபர்ஸ்ட்ல நாங்க வந்து ஏஞ்சல் டிவி வந்து நான் சொன்னிங்கிறது ஒரு 4-5 இயர்ஸ்க்கு முன்னாடி ஏஞ்சல் டிவி நான் டைப் சமைச்சது, அப்புறம் ஸ்டாப் பண்ணிட்டோம். அதுக்கப்புறமா ஒரு வாட்டி அவங்க ஃபோன் பண்ணதுக்கு அப்புறம் நான் எனக்கு அவங்க வசனத்தை படிச்சதுக்கு அப்புறம் தெரிஞ்சு அவங்க ஏமாத்துறேன். நான் சொன்னேன் இந்த மாதிரி அது பிதாவனர் யாரும் பார்க்க முடியும்னு சொல்றீங்க, ஆனா சாதா எப்படி பார்த்தாரு எப்படின்னு கேட்டா அவங்க என்ன சொன்னாங்கன்னா மகிமை கம்மி பண்ணி காமிச்சாரு ப்ரோன்றாங்க. நான் என்ன சொல்றேன்? அதான் இவங்க திருடன்னு உங்களுக்கு தெரியும், சிரிப்பீங்க, ஆனா அவங்க திருடன்னு மக்கள்கிட்ட சொல்ல மாட்டீங்க. இதெல்லாம் சொல்லட்டுமா அப்படின்னு கேட்பீங்க. இருங்க நான் ஒன்று சொல்றேன் பாருங்க. நானு வீட்டுல இப்ப நம்ம வந்துட்டு இப்ப எங்க வீட்டுல ஒருத்தவங்க இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப எங்க அம்மா சர்ச் போறாங்க, அந்த சர்ச்ல பாஸ்டர் பண்ற தப்ப நம்ம சொன்னாலும் எங்க வீட்டுல இருக்கிற அம்மாவே அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. அப்போ நம்ம அம்மா அக்செப்ட் பண்ண மாட்டாங்கன்றதுக்காக அவங்க திருடிட்டு போட்டோம்னு நீங்க விட்டுருவீங்க, அப்படிதானே? அவங்க திருடிட்டு போட விடுவேன்னு ஒண்ணும் கிடையாது ப்ரோ. நான் சொல்றேன், உங்களுக்கு புரியுதா இல்லையா? இதெல்லாம் வந்து பேதுரு, பீட்ரு, ஸ்தேவான், பாலுக்கெல்லாம் தெரியாம முட்டாள் மாதிரி பேசிட்டாங்கல்ல. இன்ஃபேக்ட் இயேசு கிறிஸ்துவே கல்லடிப்பாங்க, சிலுவையில் அறைவாங்கன்னு தெரியாம பண்ணிட்டாரு இல்லையா? சிம்பிளா இன்னொரு விஷயம் சொல்லட்டுங்களா? ரொம்ப பேர் வந்துட்டு பரலோகத்துக்கு போக மாட்டாங்க. அத வந்து மறைமுகமா என் காதுல வந்து குசு குசு குசுன்னு சொல்றீங்களே, ஏன் வெளியில சொல்லக்கூடாது? எவன் நரகத்துக்கு போனாலும் பரவாயில்ல நீங்க நினைக்கிறீங்களான்னு கேக்குறேன். எவன் நரகத்துக்கு போனா பரவாயில்ல நான் நினைக்கிறேன் ப்ரோ. ஆனா கடவுளை தேடுறவன், கண்டிப்பா வசனத்தை தேடுறவன் கடவுளை கண்டிப்பா கண்டுபிடிச்சோம், வசனம் பிரகாரம் வாழ்வான். ஆனா அறிவிக்காவிட்டால் எப்படி தெரியும்னு தான் வசனம் கேக்குது. அவன் வந்துருவான்னு தெரியும், எப்படி வருவான்? எவனாவது போய் அறிவிச்சாதான் வருவான். விசுவாசம் கேள்வினால் வரும், ஹியரிங். எப்படி கேட்கும்? யாராவது சொன்னாதான் கேட்கும். வந்துருவான் கம்முன்னு உட்காந்துடலான்னா நடக்காது. சரி ப்ரோ, நான் உங்களோட ஆஸ் அ ஃபாலோவரா நான் சொல்ல வேண்டியது சொன்ன உங்க இஷ்டம் ப்ரோ. நான் அதான் சொல்லிட்டேன்ல, நான் ஒரு கிறிஸ்டியனா உங்களுடைய ஆத்மாவை நீங்க கெடுத்துக்க கூடாதுன்ட்டு உங்களுக்கு சொன்னேன். உங்களுக்கு புரிஞ்சா எடுத்துக்கோங்க, இல்லைன்னா இப்படிதான் இருப்பேன்னா அது உங்களோட இஷ்டம். ஒரு வீட்டுக்குள்ள போகும்போது சமாதானம் உண்டாகட்டும்னு சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை. ஏத்துக்கிட்டா அந்த சமாதானம் உங்க இடத்துல தங்கும், இல்லைன்னா அது உங்களுடைய விருப்பம். தேங்க்யூ. சரி ப்ரோ, ஓகே ப்ரோ, தேங்க்யூ.